மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை நீக்கிவிட்டு தமிழ்நாடு என அழகான பெயரை சூட்டியவர் பேரறிஞர் அண்ணா. பிரச்சாரங்களின் போதும் அடுக்கு மொழியில் பேசி மக்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பது அண்ணாவின் பழக்கம். ஒருமுறை அண்ணாவிடம் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. தமிழ் மொழியில் மட்டும் இப்படி விளையாடுகிறீர்களே, இங்கே ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடரில் பிகாஸ் என்ற வார்த்தை 3 முறை வருவது போல சொல்ல முடியுமா என சவால் விட்டனர். அதற்கு சற்றும் யோசிக்காத பேரறிஞர் அண்ணா, ஏன் முடியாது? நோ சென்டென்ஸ் ends with because is a conjunction என கூறிட சவால் விட்டவர்கள் அதிர்ந்து போயினர். அதனால்தான் அண்ணாதுரையை அனைவரும் பேரறிஞர் என பாராட்டுகின்றனர். 1909 செப்டம்பர் 15ஆம் தேதியன்று காஞ்சிபுரத்தில் நடுத்தர நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தார் அண்ணாதுரை. மெட்ராஸில் பச்சையப்பா கல்லூரியில் படித்து முடித்தவர். BA பட்டம் மற்றும் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1937ஆம் ஆண்டு பெரியாரின் குடியரசு மற்றும் விடுதலை ஆகிய நாளிதழ்களில் துணை ஆசிரியராக மாதம் 60 ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்தார் பேரறிஞர் அண்ணா. 28 வயதில் பெரியாருடன் சேர்ந்தவர் திராவிட அரசியலை தன் மூச்சாய் கொண்டார். சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த ராஜாஜி பள்ளியில் ஹிந்தி பாடத்திட்டத்தை கொண்டு வந்தபோது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் இறங்கியதால் பெரியாருடன் பேரறிஞர் அண்ணாவும் கைது செய்யப்பட்டார். கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற ஆன்மீக நூல்களுக்கு மத்தியில் கம்பரசம், ஆரிய மாயை, நீதிதேவன் மயக்கம் போன்ற சிறு நூல்களை வெளியிட்டு நாட்டில் அதிர்வலையை கிளப்பினார் பேரறிஞர் அண்ணா. அதோடு திரைத்துறையில் வேலைக்காரி உள்ளிட்ட படங்களின் கதை வசனம் எழுதி காவியமயமாக்கினார் இந்த காஞ்சி தலைவன். நீதி கட்சியிலிருந்து பின்னர் திராவிடர் கழகத்திலும் பயணித்த அண்ணா பெரியாரின் கொள்கைகளில் சமரசம் ஆகாமல் அந்த இயக்கத்திலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். பெரியாரின் கொள்கை நாத்திகத்தை சார்ந்ததாக இருந்த நிலையில் பேரறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை வெளிப்படுத்தினார். நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், அதற்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்ற வாசகம் மக்களை வெகுவாக கவர்ந்தது. சுயநல தேவைகள் இன்றி தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் அர்ப்பணித்தவர் பேரறிஞர் அண்ணா. இன்றைக்கு ஹிந்தி மொழி பல வழிகளில் மறைமுகமாக ஊடுருவும் போதும் அதை எதிர்த்து துணிச்சலுடன் நின்று தமிழ் மொழிக்காக போராடுவோருக்கு தலைவனாய் திகழ்பவர் பேரறிஞர் அண்ணா. தமிழ் மொழி இந்தியாவின் மொழியாகும் வரை எனக்கு உண்மையாக திருப்தியே கிடையாது என கூறுவார் அண்ணா. அதேபோல பெரும்பான்மை மக்களால் ஹிந்தி மொழி பேசப்படுவதென்றால் அது எப்படி பொதுமொழியாக முடியும்? இந்த நாட்டில் புலிகளை காட்டிலும் எலிகள் தானே அதிகம் உள்ளன. அதற்காக எலியை தேசிய விலங்காக அறிவிக்கலாமே. ஏன் புலி தேசிய விலங்காக உள்ளது? மயில்களை விட காகங்கள் தானே அதிக அளவில் பறக்கின்றன. காகங்களை விட மயில் ஏன் தேசிய விலங்காக இருக்கிறது என தன் வாத திறமையால் ஹிந்தி திணிப்பாளர்களை திக்கி திணறடித்து தண்ணீர் குடிக்க வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. சுயமரியாதையும் பகுத்தறிவும் தமிழ் உணர்வும் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் உள்ளவரை தமிழ்நாட்டை ஆள்வது என்றுமே பேரறிஞர் அண்ணா ஒருவர்தான்.